புதுக்கோட்டை நகராட்சியில் ஒப்பந்தத்தில் அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை என கூறி தூய்மை பணியாளர்கள் தர்ணா நடத்தினர். புதுக்கோட்டை நகராட்சியில் 288 தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் கடந்த 8 மாதங்களாக PF போன்ற பணப்பலன்களை கணக்கில் வரவு வைக்காமல் உள்ளது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி தற்காலிக தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களுடன் நகராட்சி ஆணையர், நகராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி மாதம் 10ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்கப்படும் என உறுதியளித்தனர். ஆனால் 10ஆம் தேதிக்குள் ஊதியம் கொடுக்கப்படும் என்று எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிட உள்ளதாகவும் பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாசம் சம்பளம் 6000 போட்டிருக்காங்கய்யா, இன்னும் 6000 போடல. இந்த மாசம் சம்பளம் 12000 போடல. ஒரு செத்த சவுன லீவு தர மாட்டாங்க. உபகரணங்கள் கொடுக்கறதுல எல்லா குப்பையும் பிரிக்கிற குப்பைக்கு கிளவுஸ், மாஸ்க் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாலும் அதுக்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் தான் 2 வருஷம் எடுக்கல. கேட்டா பேங்க் புக்ல ஒரு நேம் இருக்கு, ஆதார் கார்டுல ஒரு நேம் இருக்குன்னு சொல்றாங்க. இதே நேம வச்சுதான் ஒரு காலத்துல நான் PF எடுத்தேன். கேட்டா இந்த சின்ன சின்ன காரணத்தெல்லாம் சொல்றாங்க. அதுபடி போயிட்டு பேங்க்ல எழுதி போட்டுட்டு இருக்கேன், ஆதார் கார்டு மாத்தி போட்டிருக்கேன். எதனாலலாம் இவங்க போட மாட்டாங்க. கேட்டா அது இல்ல இது இல்லன்னு சொல்றாங்க. செக் குடுக்கலங்கிறாங்க.